ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோண்ணா. அண்ணா என்னண்ணா எங்க எல்லாரையும் வந்துட்டீங்களா? எங்களை எல்லாரையும் புது வீட்டுக்கே கூட்டிட்டு போல. அப்படிலாம் இல்லைம்மா, டைமே இல்லை. எங்கே எல்லாரையும் ஒன்றாவும் பார்க்க முடியறதில்ல. அப்போ எங்களெல்லாம் மறந்துட்டீங்க. அப்படி இல்லை, இந்த சண்டேவை கூப்பிட்டு போகிறேன். இல்லைண்ணா, இன்னைக்கே கூட்டிகிட்டு போங்கண்ணா. இன்னைக்கே வா, நைட் ஆயிடுச்சேம்மா. ஆமாண்ணா, இன்னைக்கே கூட்டிட்டு போங்கண்ணா. இன்னைக்கே வா. ஆமாண்ணா, இன்னைக்கே கூட்டிட்டு போங்கண்ணா. தினேஷ்பா, இவ்வளோ தூரம் பசங்க கேட்குறாங்களே, கூட்டிகிட்டு தான் போயேன். சரி வாங்க போகலாம். வீடு கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். புதுசாக வச்சது இன்னும் சீட்டாக வரல. உட்காந்து தண்ணி ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஏதாவது சாப்பிட வேணுமா? வாங்கிட்டு வருவோம். இல்லை, ஏதாவது வாங்கிட்டு வர சாப்பிட்றதுக்கு. ஏன்? சரி, எல்லாம் வெஜ் பஃப் சாப்பிடுவீங்களா? வெஜ் பஃப் வேணாமா? வெஜ் பஃப் வேணாமா? சரி, நான் வாங்கிட்டு வரேன். வெஜ் பஃப் எல்லாருக்கும் வாங்கிட்டு வரேன் காமனா. சரியா? எல்லாரும் ஷேர் பண்ணிக்குவோம். சரி. அண்ணா, நானும் வரேண்ணா. இங்கே ஃபுல்லாக பொம்பளை பசங்களாக இருக்காங்க. இப்போ நீ தான் ஆம்பளை பையன். ஓ, உள்ளே இருந்து எல்லாரையும் பார்த்துக்கோண்ணா. அண்ணா, அதுவும் சரிண்ணா, எல்லாம் பயந்து முடியுண்ணா. ஏய், நீ எல்லாம் இருக்க வேணாம், போ. எனக்கு தனியாக இருக்க தெரியும், நம்மளால பயப்பட மாட்டோம், போ. அண்ணா, அவங்க ரொம்ப விவரம் பேசுகிறாங்க. அண்ணா போகலாம். சரி, ஓகே. நான் 2 பேரும் போயிட்டு வந்துடுவோம். 10 மினிட்ஸில் வந்துடுவோம். லாக் பண்ணிக்கோங்க கரெக்டாக. 2 லாக் இருக்குது, 2 லாக்கையும் சேர்த்து போட்டுக்கோங்க. ஓகேவா? பத்திரமா இருக்க, வந்துடும் 10 மினிட்ஸ். அதான் சொன்னேன்லப்பா, அங்கெல்லாம் கேன்டீன் இருந்துச்சு, அதான் அங்கே வாங்கி. வெங்காயம் பச்சடி அங்கே ஏதோ ஒன்று இருக்கு. அங்கே எதுவுமே இல்லை, எல்லாம் ஒரு பிரம்ம. நிஜமாலே அங்கே ஏதோ ஒன்று இருக்குடி. சரி, இது நான் வேணா போய் பார்த்துக்கிறேன். ஏய், அவங்க ஒண்ணுமே இல்லை.
லைட் வந்து எரியுது. இது போய் ஆஃப் சாத்திட்டு போயிருமா? சீக்கிரமா போடுங்கக்கா. லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க. நீதான் முதல்ல எடுக்கட்டும். ஹலோ சொல்லுமா. ஹலோ அண்ணா. ஹலோ. ஹலோ அண்ணா, சொல்லுமா. எங்கடா இருக்கீங்க? இப்போ வந்துடுவோம்மா, பக்கத்தில் தான் இருக்கேன். சொல்லு. பயமா இருக்கு, சீக்கிரமா வா. ஏன் என்னாச்சு? அண்ணா கரண்ட் வேற கட் ஆயிடுச்சுண்ணா, சீக்கிரம் வாங்கண்ணா. சரி பயப்படாதீங்க, நான் சீக்கிரம் வந்துடுவேன் சரியா? அப்புறம் அந்த கிச்சனில் ஐயோ என்னக்காச்சு? கட் ஆயிடுச்சு. திருப்பி போடுங்கக்கா. சீக்கிரம் போடுங்க அக்கா. எடுங்கண்ணா. அக்கா என்னக்கா சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. அக்கா மாமா என்னமோ கிச்சன்லன்னாங்களே. என்னாச்சு? புலிகளால பயந்து போயிட்டாங்க. ஆமா, நான் இந்த வீட்டுல பேய் இருக்குண்ணா. ஆமா அண்ணா, இந்த வீட்டுல என்னமோ இருக்குண்ணா. நம்ம தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு சீக்கிரமா போயிடலாம் வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லை, பானிக்கவாத நீ. இந்த ரூமை 2-3 நாளாக மூடியே இருந்தது. நம்மளை சுற்றி ஆக்சிஜன் எப்போவும் அதிகமாக இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியும், நம்ம ஆக்சிஜன் இன்னல் பண்ணுவோம், கார்பன் டை ஆக்சைடு எக்ஸல் பண்ணுவோம். நீங்கள் இந்த ரூமை மூடியே வச்சுருந்ததுனால இங்கே இருக்க கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இல்யூஷன்ஸ் நடக்க அதிக சான்சஸ் இருக்குது. அதனால தான் நீங்கள் பயந்துருப்பீங்க, பேய் அது இதுன்னு. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. நார்மல் திங். அண்ணா ஃபோன்ல ஏதோ கிச்சன்னு சொல்லுவீங்க, என்னென்ன சொல்லுவீங்க? ஒன்றும் இல்லைம்மா, கிச்சனில் பிஸ்கெட் இருக்கு, எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ கிச்சன்ல இருந்து பாத்திரம்லாம் கீழே இருந்தது, அது எப்படி? எலிமா, எலி ரொம்ப நாளாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு. அது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் எல்லாம் கூலாக இருங்க, அதை விட்டு சாப்பிடுங்க, பஃப் சாப்பிடுவோம் வாங்க. இந்த டேலாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சே, ஃபேன் வேறு ஓட மாட்டேங்குது. சரி, டிவியாவது பார்ப்போம். டிவி கனெக்ஷன் தனித்தனியாக கொடுத்து டைரெக்டாக இருக்கும் கொடுக்கணுமான்னு தெரியல. ரிமோட்டு ரிமோட்டு
இங்கே இருக்கிறதுக்கு ஈஸியாக சாமி என்ன சொல்லுவாங்க டிஎன்ஏ டெஸ்ட் நீ செத்தடா நீ செத்துச்சா நீ செத்த என்கிட்ட எங்க இருக்க இல்லைப்பா நீ செத்த நீ என்ன பண்ணாலும் நீ விட மாட்டேன் சும்மா எதையாவது போட்டு உருட்டிக்கிட்டே இருக்க எப்படி அங்கே போச்சு இங்கே வந்துச்சு இங்கே நடக்கிறது எதுவும் சரி இருக்க மாதிரி தெரியலையே. பேசாமல் ஏகேக்கே ஃபோன் பண்ணுவோம். ஹலோ மச்சான். சொல்லு மச்சான். இல்லை, இந்த வீடை பற்றி விசாரிச்சா வெளியில்? நல்ல வீடு தான் மச்சான். ஏன் எதாவது பிரச்சனையா? இல்லை, இங்கே ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். அங்கே வேறு எலி பிரச்சனை. அது கூட உங்ககிட்ட சொல்லிட்டேன் மச்சான். கன்ஃபார்மாக அவ்வளோதானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத. அது இல்லை, என்னன்னா எனக்கு ஏதோ பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற மாதிரி சந்தேகமாக இருக்குது. பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மச்சான். நீ எதுவுமே கவலைப்படாத. ஹவுஸ் ஓனர் தெரிஞ்ச ஹவுஸ் ஓனர் தான். ஓகேவா? ஓகே. சரிங்களா? எதுவுமே கவலைப்படாமல் போய் தூங்குன. சரிடா. அப்புறம் மச்சான், அந்த ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டை பற்றி ஒரு விஷயம் சொல்ல வந்தான். ஹலோ ஹலோ. யார் அது? அவ்வளோ மாதிரியா இருக்கா? நம்ம ரிலேட்டிவ்ஸ் வர போகிறோம். என்ன நடக்குதுன்னே புரியலையே. என்ன பண்ணலாம்? சரி, நான் ரூம்குள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். புதுசாக வச்சது சீத்தா வரல. உட்காந்து தண்ணி எல்லாம் சாப்பிடுறீங்களா? ஏதாவது சாப்பிடுறேன் வாங்கிக்கிறோம்.
எல்லாம் வாங்கி போட சாப்பிடுறது. ஏன் சரி எல்லாம் வெஜ் பஃப் சாப்பிடுவீங்களா? வெஜ் பஃப் வேணாமா? வெஜ் பஃப் வேணாமா? சரி நான் வாங்கிட்டு வரேன். வெஜ் பஃப் எல்லாருக்கும் வாங்கிட்டு வரேன் போகணும். சரியா? எல்லாரும் ஷேர் பண்ணிக்குவோம். சரி. அபி, சிவானி, நான் பேசுறது கேக்குதா? நான் இங்க ரூம்குள்ள தான் இருக்கேன். சிவானி, அபி, கேக்குதா இல்லையா? ரிப்ளை பண்ணுங்க. தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணுங்க. நான் இந்த ரூம்ல தான் இருக்கேன். எட்டி பாருங்க, பயப்படாதீங்க. உங்க கூட வந்தது நான் இல்ல. எதுவுமே இல்லைடி, அதெல்லாம் ஒரு பிரம்மை. நிஜமாலே அங்க ஏதோ இருக்குடி. அக்கா சரி இரு, நான் வேணா போய் பார்க்கிறேன். ஏய், அவங்க ஒண்ணுமே இல்லை. கேக்குதா இல்லையா யாருக்காவது? சிவானி, கேக்குதா? அபி, மாமா என்னமோ கிச்சன்ல இருந்தாங்களே. கேக்குதா இல்லையா? ஏன் என்னாச்சு? என்னாச்சு? குழிகளால எல்லாம் பயந்து போயிட்டாங்க. ஒண்ணு ஆமா, நான் இந்த வீட்டுல பேய் இருக்குனா? ஆமா அபி, சிவானி, கேக்குதா? இங்க பாருங்க, இந்த ரூம்ல தான் இருக்கேன். ஐயோ, கேக்குதா இல்லையாம்மா? ஐயோ, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. கேக்குதா? இந்த டேலாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. பார்த்து வீட்டுக்கு தானே நான் போறோம். வீட்டுக்கா? வேற எங்கேயாவது போலாமா? எங்கண்ணா? பக்கத்துல ஒரு ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அங்க போலாமா? ஓகே போலாமா? இது ஹாலே மாறி இருக்கு, எல்லாமே வச்சுட்டு இல்லாமல் மாறி மாறி இருக்கு. என்ன நடக்குதுன்னு புரியலையே. ஹலோ டேய், எவனோ ஒருத்தர் வீட்டுக்கு வந்து என் ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு போயிட்டே இருக்கேன். யாருமே தெரியல, என்ன மாதிரியே இருக்கான். என்ன நடக்குதுன்னே தெரியல. எங்கள் வீட்டை பற்றி விசாரிச்சியா?
தரமாக வச்சுருக்க மாட்டான். அதுக்கு தான் காவல் வச்சுருப்பான். ஜாக்கிரதை. இந்த ரூம்லேயே சுற்றி சுற்றி வந்துடுறேன். ஏய், நான் திருப்பி திருப்பி இந்த ரூம்க்கே வந்துட்டு இருக்கேன். ஹாலுக்கே போக முடியல என்னால. என்ன நடக்குதுன்னே தெரியல என்னை சுற்றி. ஐயோ, அந்த கார் ஹாலில் தான் இருக்கு. நாங்கள் ஹாலில் போனால் தானே ஏதாவது பண்ண முடியும். ஹாலுக்கே என்னால் போக முடியல. நீ நல்லா நோட் பண்ணிப்பார். அந்த ஹாலில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஆனால் நீ இருக்கிற அந்த ரூமில் எந்த சேஞ்சஸும் நடந்திருக்காது. ஏன்னா அது வந்து அவங்க அப்பா ரூம். அந்த ரூமில் வந்து அவனால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த ரூமில் தான் உனக்கான ஆன்சர் இருக்குது. ஸோ அந்த ஆன்சர் அந்த ரூம்லேயே போய் தேடு.
ஹலோ, சொன்ன மாதிரி அந்த காரை உடைச்சிட்டேன்டா. ஹலோ, அந்த காரில் தான் உயிர் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அந்த ரூம்குள்ளே தான் அதுக்கான ஆன்சர் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஹலோ, ஹலோ.